சார் பெரியவங்க எல்லாருமே சொல்லுவாங்க சார், மனித உடல் ஒரு கோவில் மாதிரி. அது ரொம்ப தெய்வீகமா பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த வார்த்தைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன? மனித உடலே கோயில் மாதிரி அப்படின்னு சொல்கிறதுக்கு என்னன்னாக்கா, உங்கள் பேர் மந்திரம் மாதிரி, உங்கள் பிறந்த தேதி ஸ்லோகம் மாதிரி. ஸ்லோகத்தையும் மந்திரத்தையும் உச்சரிக்க சொல்ல ஸ்லோகத்தை சொல்ல உடைய மந்திரத்தை சொல்ல தான் இறைவனுடைய அதனுடைய பவர் வந்துட்டு அப்படியே ஏறிக்கிட்டே மாதிரி மனிதனுக்கும். உங்கள் பிறந்த தேதி நீங்கள் 19ஆம் தேதி பிறந்திருக்கிறீங்க. நீங்கள் 19ஆம் தேதியில் பிறந்து உங்கள் பேரை 29ஆம் தேதியில் இருந்திருக்கோ இல்லை வச்சுருக்கீங்களோ, அது இருக்கிறது சரியான தவறு. இருந்தால் என்னன்னாக்கா, அந்த நம்பரு உங்கள் பிரெயினையும் அட்டாக் பண்ணோம். நேராக பிரெயினை போய் அட்டாக் பண்ணோம். பிரெயினை அட்டாக் பண்ணனாக்கா அதோடு சும்மா இருக்குமா? அதோட கை காலை அட்டாக் பண்ணோம். முருகர்கிட்ட போய் நின்று மந்திரத்தை சொன்னாக்கா முருகர் மந்திரம் வேலை செய்யும். முருகர் மந்திரத்தை கொண்டு போயிட்டு விநாயகர்கிட்ட போய் நின்று சொல்கிறீங்க, மந்திரம் வேலை செய்யுமா? செய்யாது. அதாவது முருகன் மந்திரத்துக்கு பவர் இருக்குது, அதுவும் வேலை செய்யலை. விநாயகர்கிட்ட போயிட்டு சொல்கிறீங்க, அங்கேயும் வேலை செய்யலை. அப்போ ஒரு மந்திரம் தவறாக வச்சிங்கனாக்கா கடவுள்கிட்டே வேலை செய்யாது. கடவுள்கிட்டே செய்யாத ஒரு மந்திரம் மனுஷனுக்கும் அதே தான். உங்களுக்கு பிறந்த தேதிக்கு உண்டான பேரை நீங்கள் வைக்க போகும்போது உங்கள் பேர் அப்போ தான் மந்திரமாக ஆக்கப்படுகிறது. நம்ம பேரை நாம் வந்துட்டு ஒரு கட்டத்தில் பவர் ஜாஸ்தியாக ஆக்கணும் வேணும் அப்படின்னாக்கா, உங்கள் பேரையே மந்திரமாக ஆக்கினதுக்கப்புறம் மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் அதை உச்சரிக்கணும். ஃபார்மட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஃபார்மட் நியூமராலஜி மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் மனித உடலை ஒரு கோவில்னு சொல்கிறாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்றத பற்றின தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகா தன்சேகர் ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சார் பெரியவங்க எல்லாருமே சொல்லுவாங்க சார், மனித உடல் ஒரு கோவில் மாதிரி, அது ரொம்ப தெய்வீகமாக பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த வார்த்தைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன, அதை பற்றின விளக்கம் எங்களுக்கு கொடுங்க. இதுக்கு நம்ம கலோக்கிலாவும் இப்போ நான் பேச போகிறேன். ஆனால் இதில் ஆன்மீகமாக பேசினா ரொம்ப புரியாமல் போயிடும். அதனால் நான் ஆன்மீகத்தோடு போகலை, கலோக்கிலாவே பேசலை. நம்மளுடைய இதுவே கலோக்கிலா மக்கள் எல்லாருக்கும் நல்லா புரியும். நான் இது வரைக்கும் நான் எப்பவுமே ரொம்ப டஃப்பாக உள்ளது கூட ஈஸியாக புரிகிற இதில் தான் நான் பேசுவேன். ஆமாம், மனித உடலே கோயில் மாதிரி அப்படின்னு சொல்கிறதுக்கு என்னன்னாக்கா, உங்கள் பேர் மந்திரம் மாதிரி, உங்கள் பிறந்த தேதி ஸ்லோகம் மாதிரி. ஸ்லோகத்தையும் மந்திரத்தையும் உச்சரிக்க சொல்ல ஸ்லோகத்தை சொல்ல உடைய மந்திரத்தை சொல்ல தான் இறைவனுடைய அதனுடைய பவர் அப்படியே ஏறிக்கிட்டே மாதிரி மனிதனுக்கும். ஆமாம், இறைவனுக்கு ஸ்லோகம் மந்திரம் சொல்ல தான் அந்த பவர் ஏறும். நீங்கள் போய் கோயிலில் போய் நிற்கிறீங்க, சாமி கும்பிட்டு மந்திரத்தை சொல்லிகிட்டே. கோயில் குருக்கள்லாம் என்ன சொல்கிறாங்க? ஒன்றும் சொல்லலை, மந்திரத்தை தான் சொல்கிறாங்க. அப்படியே ஏறிடும் அவருக்கு பவர் பயங்கரமாக ஏறிடும். ஸ்லோகம் சொன்னாலும் ஏறிடும். உங்களுக்கு உங்கள் பேர் தான் மந்திரம், உங்கள் பிறந்த தேதி தான் ஸ்லோகம். இதை நீங்கள் சொல்ல ஏறி போயிடும் பவர். உங்கள் பவர் ஏறிடுச்சின்னா நீங்கள் உயர்ந்து போயிடுவீங்க. இப்போது உதாரணத்துக்கு இப்படி சொல்கிறேன் பாருங்கள். உங்கள் பிறந்த தேதி நீங்கள் 19ஆம் தேதி பிறந்திருக்கிறீங்க. நீங்கள் 19ஆம் தேதியில் பிறந்து உங்கள் பேரை 29ஆம் தேதியில் இருந்திருக்கோ இல்லை வச்சுருக்கீங்களோ. ஏன்னா பேருன்னு வச்சா நீங்கள் அதை தான் கூட போகிறீங்க. அப்போ அது பேர் இயற்கையாகவே வந்துடுச்சு அப்படின்னு பார்த்தாக்கா, அது இருக்கிறது சரியான தவறு. இருந்தால் என்னன்னாக்கா, அந்த நம்பரு உங்கள் பிரெயினையும் அட்டாக் பண்ணோம். நேராக பிரெயினை போய் அட்டாக் பண்ணோம். பிரெயினை அட்டாக் பண்ணனாக்கா அதோடு சும்மா இருக்குமா? அதோட கை காலை அட்டாக் பண்ணோம். கை கால் அட்டாக் பண்ணால் என்னது? ஸ்ட்ரோக்கு வரும்னு அர்த்தம். ஆமாம், 19ஆம் தேதி பிறந்து 29 பேர் இருந்ததுனாக்கா ஸ்ட்ரோக்கு வரும், ஒன்றும் டவுட் இல்லை. அப்போது பேர் பிறந்த தேதிங்கிறது ஃபிக்ஸடு, பேர் நம்ம வச்சுக்கிறோம். மந்திரம் தான். இப்போ ஒரு மந்திரம் எப்படி வேலை செய்யுதுங்கிறதுக்கு இது தான். ஆமாம், இப்போ ஒரு முருகர் மந்திரம், முருகர்கிட்ட போய் நின்று மந்திரத்தை சொன்னாக்கா முருகர் மந்திரம் வேலை செய்யும். முருகர் மந்திரத்தை கொண்டு போயிட்டு விநாயகர்கிட்ட போய் நின்று சொல்கிறீங்க, மந்திரம் வேலை செய்யுமா? செய்யாது. அதாவது முருகன் மந்திரத்துக்கு பவர் இருக்குது, அதுவும் வேலை செய்யலை. விநாயகர்கிட்ட போயிட்டு சொல்கிறீங்க, அங்கேயும் வேலை செய்யலை. அப்போ ஒரு மந்திரம் தவறாக வச்சிங்கனாக்கா கடவுள்கிட்டே வேலை செய்யாது.
கடவுள்கிட்டே செய்யாத ஒரு மந்திரம் மனுஷனுக்கும் அதே தான். உங்களுக்கு பிறந்த தேதிக்கு உண்டான பேரை நீங்கள் வைக்க போகும்போது உங்கள் பேர் அப்போ தான் மந்திரமாக ஆக்கப்படுகிறது. ஆனால் அதை வைக்காமல் தவறாக வச்சிட்டிங்கனாக்கா சராசரியாக இருக்கக்கூடாது கூட இல்லாமல் உங்களை அட்டாக் தான் பண்ணும். அது அப்படின்னா என்னது, எதிர்வினையை தான் ஆக்கும். இப்போ கடவுளுங்கிறதுனால மந்திரத்தினால எதிர்வினை ஆக்காதாங்க, வேலை செய்யாது. நம்மளும் மாற்றி போய் படிக்க போகிறது இல்லை. அம்மன் மந்திரத்தை அம்மத்திட்ட தான் அம்மன்கிட்ட தான் நின்று படிக்க போகிறோம், சொல்ல போகிறோம், மாற்றி சொல்ல போகிறது இல்லை. அதான் சொன்னால் வேலை செய்யுமாங்கிறது தான் கேள்விக்காக தான் கேட்கப்பட்டதை ஒழிய அது சொல்ல மாட்டோம். நம்மளும் சொன்னாலும் அது மந்திரமாக ஆக்கப்படுறதில்ல. கடவுளுக்கும் அப்படி தான்னாக்கா மனிதனுக்கு 100% இருக்குது, 100% அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது, வேலை செய்யாது. அப்போது நம்ம பேரை நாம் உச்சரிக்க அது மந்திரமாகவும் செய்யும், ஸ்லோகத்தோடு கனெக்ட் ஆகும். அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம பேரை நாம் ஒரு கட்டத்தில் பவர் ஜாஸ்தியாக ஆக்கணும் வேணும் அப்படின்னாக்கா உங்கள் பேரையே மந்திரமாக ஆக்கினதுக்கப்புறம் மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் அதை உச்சரிக்கணும். உங்களுக்கு கொடுத்த பேர் எழுதுறீங்க, அது விட்டுருங்க. சரி, இப்போ உச்சரிக்கணும் அப்படின்றப்போ நம்ம தினந்தோறும் பேர் சொல்லி தான் கூப்பிட போகிறாங்க. அப்படின்றப்போ ஸ்பெசிஃபிக்காக இது உச்சரிக்கணும் அப்படின்னா இப்போ நம்ம பூஜைகள் புலஸ்காரம் பண்ணுற மாதிரி ஸ்பெஷலாக ஏதாவது ஒரு விஷயங்கள் இது கொடுக்கணுமா? அதுதான் சொல்ல போகிறேன். அந்த உச்சரிக்கணும்னா எப்படி போய் உச்சரிக்கணும் அப்படின்னா எங்கே போய் உச்சரிக்கணும்? என் பேர் தான் எல்லோரும் கூப்பிட்றாங்களே அப்படின்னு சொல்ல போகிறீங்க. உங்கள் பேரை எல்லோரும் கூப்பிட்றாங்க அதானே சொல்கிறீங்க, அதை தான் சொல்லணும். உங்கள் பேரை நீங்கள் சொல்லணும். உங்கள் பேரை நீங்கள் சொல்லணும். நீங்கள் பேசும்போது தான் உங்களுடைய பவர் உங்கள் இடத்துலேருந்து க்ரியேட் ஆகும், உருவாகும், வேலை செய்யும். நாங்கள் எங்கே தான் போய் சொல்கிறது? எங்கேயும் நின்று போய் சொல்ல முடியாது. நம்ம வீட்டில் நின்றுக்கிட்டு அவங்க பேர் அவங்களே சொல்லிக்கிட்டாக்கா நல்லா இருந்தால் இருப்பார், நேற்று வரைக்கும் என்னாச்சு தெரியல, தானாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, புலம்புறாருன்றா நினச்சிடுவாங்க. மலைப்பாங்கான இடத்துக்கு போகணும். இல்லைன்னா அலை அடிக்கிற இடத்துக்கு, அலைனாக்கா கடல் தான் அப்படின்னா மலைப்பாங்கான, இதில் எது பெஸ்ட்டுன்னா மலைப்பாங்கானது தான். அங்கே போயிட்டு உங்கள் பேரே நீங்கள் நல்லா ஒரு 10 வாட்டி உச்சரிச்சிக்கிங்க. மலைக்கிட்ட போய் நிற்கிறீங்க, உங்கள் பேரே நீங்கள் 10 வாட்டி உச்சரிங்க, வந்துடுங்க. நல்லா சவுண்டு போட்டு சொல்லுங்கள். மலையில் யார் கேட்க போகிறான்? நீங்கள் வந்துடுவீங்க. நீங்கள் திருப்பி அடுத்த மாதம் போய் உங்கள் பேர் அங்கே நின்றுட்டு முதல் மட்டும் உங்கள் பேரை சொல்லி உச்சரிங்க. அடுத்து நீங்கள் சொல்ல வேண்டாம், எக்கோ சவுண்டு வரும் பாருங்க, அந்த மலை உங்கள் பேரை சொல்லணும். திருப்பி உங்கள் பேர் அந்த மலையை திருப்பி அது ரிப்பீட் பண்ணணும். நீங்கள் சொல்லவே தேவையில்லை. எந்த பேரோ இப்போ மூர்த்தின்னு ஒரு பேர் வச்சிங்களேன், மூர்த்தி 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 அது சொல்லும். உங்கள் பேர் நீங்கள் போய் பதிய வச்சுட்டு வந்துடுங்க. மலை உங்கள் பேரை அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார், உச்சரிச்சுக்கிட்டே இருப்பார். இனி உங்கள் பேரை மற்றவங்க சொல்கிறத பற்றியில் நீங்கள் சொல்கிறத பற்றியில் அந்த சவுண்டை அங்கே ஏற்றி விட்டுட்டு வந்துடுங்க. கனெக்ஷன் அங்கே கொடுத்துருவார். இது என்னங்க அதிசயமாக இருக்குது? எங்க மனிதன் ஒவ்வொரு செயலும் அதிசயம்தான். கடவுள் அதை ஆப்ரேட் பண்ணுறது அதோட அதிசயம், பிரமிப்பு. அதில் இது ஒன்று என்ன நமக்கு தெரியல, இப்போ நம்ம அதை சொல்கிறோம். கண்டிப்பாக நம்ம நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு எல்லோரும் அதை போய் செய்யுங்க. உங்கள் பேரை ஏதாவது மலைப்பாங்கான ஒரு இடத்துல போய் செய்யுங்க. உங்கள் பேரை ஒரு 10 முறை உச்சரிச்சிருங்க, சவுண்டு போட்டு. அங்கே யார் இருக்க போகிறா? மலைப்பகுதியாண்டு யார் வர போகிறா? உங்களை தவிர யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனால் மற்றவங்க இருந்தாலும் ஒன்றும் பேச போகிறதில்ல. அவங்க உங்களை பார்த்து அவங்களும் சொல்ல போகிறாங்க. அடுத்த மாதம் அதே மாதிரி மாதம் போய் செய்யுங்க. உங்கள் பேர் அங்கே ஸ்டோர் ஆகிட்டு அது வைப்ரேஷன் வேறு லெவலில் ஏற்றி கொடுத்துரும். நீங்கள் தொடர்ந்து போகும்போதுக்குள்ள உங்களை அடுத்து வேறு லெவலில் கொண்டு போயிடும். அப்புறம் போகிறதுக்கு நேரம் இருக்காது, அவ்வளோ பிஸி மேனே ஆகிடுவீங்க. ஸோ இது எல்லோரும் செய்யுங்க. இதுக்கு பலனையும் பவரையும் நீங்கள் போயிட்டு வந்து பாருங்கள். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லோரும் செய்வீங்கன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக சார். ஒரு மனிதனுடைய உடலை எப்படி ஒரு கோவிலாக மாற்றி மனிதனுடைய எண்ணத்தை எப்படி தெய்வமாக மாற்றுறது அப்படின்றத பற்றி ரொம்ப தெளிவாக சொன்னீங்க சார். கண்டிப்பாக இதை பார்த்துட்டு கூடிய நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். வணக்கம்.